கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். கர்த்தர் அன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். வசனம் சொல்லுது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியில் மழை பெய்யவில்லை. எலியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், அவர் நம்மளை மாதிரியே தான் ஒரு பாடுள்ள மனுஷனாயிருந்தும் அவருடைய ஊக்கமான அந்த கருத்தான ஜெபம் கேட்கப்பட்டது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஜெபத்தை நம்ம எந்த அளவு விசுவாசத்தோடு பண்ணுறோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை வச்சா கூட அந்த விண்ணப்பத்தின் பேரில் நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளவு நாம் அதை கருத்தாக ஜெபிக்கிறோம், எந்த அளவுக்கு சந்தேகப்படாமல் அந்த விஷயத்தை நாம் நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அதனுடைய பலனை நாம் பார்ப்போம். நம்ம அநேகந்தரம் சந்தேகப்பட்டே நம்ம இழந்து போவோம் நன்மையை. இது நமக்கு நடக்குமா, சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்னு சந்தேகப்படும் போது தான் அந்த நன்மையை நாம் இழந்து போவோமே தவிர, எந்த அளவுக்கு நாம் விசுவாசித்து ஊக்கமாக கர்த்தருடைய ஜெபத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒரு விண்ணப்பத்தையோ ஒரு ஜெபத்தையோ நாம் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல நாம் நன்மையை பெற்றுக்கொள்வோம்.